அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. தற்போது என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு, வானிலை முகூர்த்தம், முக்கியமான அப்டேட் தான் இந்த செய்தி பார்க்க போகிறோம். குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை கொடுக்க போயிருக்கோம் இந்த செய்தி இருப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக தென் தமிழகம், கடலோர மாவட்டங்களில் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு பார்த்திங்கன்னா லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இன்று ஓரிரவு காரைக்கால் மற்றும் பகுதிகளில் லேசான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. இதர தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் இன்று கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த குறிப்பாக இந்த ஒசூர் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் அதிக அளவில் ஒரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் மழையும் லேசான மழையும் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை லேசான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க மக்களே. குறிப்பாக நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் சொல்கிறாங்க. ஸோ தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் 1 டிகிரியிலேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை சற்று உயரக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க மக்களே. ஸோ சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா குறிப்பாக 30 டிகிரி செல்சியஸ் வந்து ஒட்டி இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நம்ம தற்பொழுது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய வானிலை பற்றிய உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம் மக்களே.